அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை பற்றி பார்க்க போகிறோம். 2023லையும் ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க. அதில் எல்லா எக்ஸாமும் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி எக்ஸாம் நடக்கவே இல்லை. இப்போ இந்த 2024 ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷமும் அதே போல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2024க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை வெளியிட்டுருக்கிறாங்க. நாமளும் என்ன செய்வோம், வழக்கம் போல் இந்த பிளானரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் SGT. இந்த எக்ஸாம் அதாவது பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் இப்போ வந்துட்டு February 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. அதே போல் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, ஏப்ரல் 2024 நடக்க போகுது. ஏப்ரல் 2024. அப்போ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்க, ஜனவரி 2024. இப்போ ஜனவரி ஒரு 10 ஆயாச்சு, இன்னொரு 20 டேஸ் தான் இருக்குது. 20 டேஸ்க்குள்ளே வருமா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 1766 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ இந்த டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். அதனால நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தபடியாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். இதே நோட்டிஃபிகேஷன் இதே ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு போன வருஷம் ஆனுவல் பிளானர்லையும் இருந்தது. ஆனால் இந்த எக்ஸாம் நடக்கவே இல்லை. ஸோ அதே இது இந்த வருஷம் கொண்டு வர்றாங்க பாருங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருமா, February 2024. வேகன்சிஸ் 4000 வேகன்சிஸ். எக்ஸாம் எப்போமா, June 2024. அப்போ இந்த மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனுவல் பிளானர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி எக்ஸாம் வரப்போகுது. இந்த எக்ஸாமுக்காக முன்னாடியே படிக்கணும், முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆனுவல் பிளானரை வருஷத்தின் முதல்ல நினைச்சுறாங்க கொடுக்குறாங்க. அப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் 4000 வேகன்சிஸ் இருக்குது. ஜூன் மந்த் எக்ஸாம். அப்போ இன்னும் ஒரு 5 to 6 மந்த் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம், செட்டு நெட்டு முடிச்சிருக்கணும், இல்லைன்னா PhD முடிச்சிருக்கணும். அந்தந்த சப்ஜெக்டில் முடித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்போ ஒரு நல்ல வாய்ப்பு. 4000 வேகன்சிஸுங்கிறது 10 வருஷத்துக்கு ஒர்க்காக வருதா இல்லைன்னா 20 வருஷம் ஒர்க்காக வருதாங்கிறது தெரியல. இப்போ வந்திருக்குது, நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுங்க. அடுத்தபடியாக மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ இந்த TN டெட்டு 2024க்கான எக்ஸாம் பேப்பர் 1 and 2 2 எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஏப்ரல் 2024 எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நடந்துடும். ஈஸியாக இந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து போஸ்டிங் போட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக அந்தந்த டேட்டில் நடந்துடும். ஜூலை 2024 வந்துட்டு எக்ஸாம் இருக்கும், இல்லைன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் நடக்கலாம். அடுத்தபடியாக இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் PG அசிஸ்டன்ட். அப்போ இந்த PG அசிஸ்டன்ட் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதான், ஆகஸ்ட் 2024. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மே மந்த்துக்கு கொடுத்துட்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அப்போ ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆகஸ்ட்டுங்கிறது எங்கே போகலாம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், முடிஞ்சால் டிசம்பரில் இந்த எக்ஸாம் நடக்கலாம். கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்துட்டு எப்படியும் இந்த வருஷத்தில் நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் PGTRBக்கு படிக்கிறவங்க மனம் தளராமல் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். அதனால் எவ்வளவு வெறித்தனமாக படிக்கணுமோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக படிங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 200 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ இந்த வேகன்சிஸ் வந்துட்டு மாறுமா மாறாதா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு ஆல்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் மே மாதம் தள்ளி போயிட்டுனா ரிட்டைர்மெண்ட் நிறையா இருக்கலாம். அப்போ வேகன்சிஸ் வந்துட்டு அதிகரிக்கலாம். அதனால் இதுதான் வேகன்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்னும் நிறையா வேகன்சிஸ் வந்துட்டு ஆட் ஆகலாம். அப்போ 200 போஸ்ட் இருக்குது, 200ல் ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு இருக்காதா? அப்போ அந்த நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. அடுத்தபடியாக இந்த CMRF இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கான எக்ஸாம் நடத்துகிறாங்க. போன வருஷமும் நடத்தியிருந்தாங்க, இந்த வருஷமும் நடத்துகிறாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் ஜூன் 2024 நடக்க போகுது. வேகன்சி பார்த்தீங்கன்னா 120. செப்டம்பர் 2024 எக்ஸாம்.
அடுத்தபடியாக எஸ்சிஆர்டி எக்ஸாம், எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சரர்ஸ், ஜூனியர் லெக்சரர்ஸ். அப்போ இந்த எஸ்சிஆர்டி வந்துட்டு போன வருஷமும் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் இந்த மாதிரி ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. 2 வருஷமாக இன்னும் நடத்தவே இல்லை. இப்போ இந்த வருஷமும் கொடுத்துருக்குறாங்க எஸ்சிஆர்டி எக்ஸாம். அப்போ இந்த வருஷம் நடத்தி முடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் டவுட் தான். ஏன்னா பாருங்கள், எக்ஸாம் டிசம்பரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிசம்பருங்கிறது எப்படியும் அடுத்த 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஏன்னா இது வந்து டென்டேட்டிவ் தானே, டென்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த டேட்டில் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ 139 இருக்குது சீனியர் லெக்சரர்ஸ், அதே மாதிரி லெக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஜூனியருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 போஸ்டிங் தான் இருக்குது. டோட்டலாக 139 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா, அப்போ லா காலேஜஸ்லேயும் வேகன்சிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் 28, ப்ரீ லாவில் பார்த்தீங்கன்னா 28, டோட்டலி 56 வேகன்சிஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வருது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா February 2025 நடக்க போவதா டென்டேட்டிவாக டேட்டு கொடுத்துக்குறாங்க. அப்போ இந்த வருஷம் 2024 பார்த்திங்கன்னா இதுதான் போஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் இவ்வளோ தான் இருக்குது. இந்த செகண்டரி கிரேடு வேகன்சி இருக்குது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதுவரமா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பிஜி அசிஸ்டன்ட் வேகன்சி, இந்த ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பு, எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சரர்ஸ் இருக்குது. அதுவரமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ். அப்போ 2024 இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட். அப்போ இந்த போஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கான அந்த வேகன்சிஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. இருந்ததுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் வரும்போது அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு நோட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ அஸ் டு எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம்செல்வ்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். அப்போ இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க இப்போத்துலேருந்தே படிச்சிங்கன்னா எக்ஸாம் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானரை கொடுத்துக்கிறாங்க. தேர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன் மென்ஷன்ட் இன் த பிளானர். அப்போ வேகன்சிஸில் அடிஷன் இருக்கலாம், டெலிஷன் இருக்கலாம், இந்த வேகன்சி இல்லாமல் போகலாம், அடுத்த வருஷம் நடத்தலாம், ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த வேகன்சிஸ் ஆர் லயபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன். அப்போ ஒன்று எக்ஸாமுக்கு முன்னாடி நினச்சலாம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் வேகன்சி நினச்சிக்கலாம் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் இவ்வளோ தான் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் தளரவே வேண்டாம். வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2024 எக்ஸாமுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி நடந்துகிட்ருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 4 யூனிட் நம்ம முடிச்சுக்கிறோம், 5ஆவது யூனிட் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஏன்னா யூஜியில் உள்ளது, பிஜியில் உள்ளது எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 1 இயராவது நீங்கள் படித்தா மட்டும்தான் இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்காக நம்ம கிளாஸஸ் டெய்லி நடந்துகிட்ருக்குது. இல்லை நைட்டு ஒரு 9 to 10:30 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்முடைய ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அது மூலமாக என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிடலாம். இல்லை அப்போ இந்த பிஜிடிஆர்பிக்காக யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச் நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இப்போ இருந்து படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிடலாம். இப்போ எல்லா வீடியோஸுமே நம்முடைய ஆப்பில் இருக்குது. இது வரைக்கும் நடத்தின எல்லா டாபிக்ஸுமே என்னுடைய ஆப்பில் இருக்குது. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிடலாம். இப்போ ஃபுல் யூனிட்டுக்கான 10 யூனிட்ஸ்க்கான வீடியோஸும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். அது போக டெய்லி லைவ் கிளாஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்சும் இருக்குது, அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போ எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த பிஜிடிஆர்பியில்
கண்டிப்பாக போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்டு தான் இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் செகண்ட் மார்க், ஸ்டேட்டு செகண்டில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறாப்புல. அதே போல் பாலிடெக்னிக் நடந்த பாலிடெக்னிக் எக்ஸாம்லேயே நம்முடைய ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட்டு செகண்டு. அப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பாஸ் ஆகிருக்கிறாங்க, நிறையா ஸ்டூடெண்ட்டு போஸ்டிங்கில் போயிருக்கிறாங்க. அப்போது இந்த பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் ரிலீஸ்டு. அப்போ உடனடியாக இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் டஃப் ஆகிட்டே போயிட்டுருக்குது. அப்போ எந்த அளவுக்கு சீக்கிரமாக உள்ளுக்குள்ளே போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ ஆட்கள் இந்த நாட்கள் போக போக காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. அதனால் சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள். அப்போ இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. என்னுடைய ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.